அவள் பெயரும் துளசிதான். பூத்து அழகு ஒளி வீசாத அந்த துளசி செடியின் உள் நின்று வாசனை கொட்டுகின்ற அதன் மகத்துவம் போலவே புற வாழ்க்கையில் எடுபடாமல் போன இந்த மானுட துளசியின் நிலையும். அப்போது கணவனின் வேலை நிமித்தம் 2 ஆண் பிள்ளைகளோடு அவள் மட்டக்களப்புக்கு வந்து குடியேறி 1 மாதமாய்தான் ஆகியிருந்தது. பார் வீதியிலே சின்னதாக ஒரு வாடகை வீடு. ஒரு சாதாரண கிளர்க்கான அவள் கணவனை பொறுத்தவரை இது கிடைத்ததே பெரிய அதிர்ஷ்ட புதையில் கிடைத்த மாதிரி. யாழ்ப்பாணத்தில் அப்படியான தரம் குறைந்த வாழ்க்கை சூழலை எதிர்கொண்டு வாழ்ந்து பழக்கப்பட்ட அவனுக்கு அந்த வீடும் ஒத்து போகிற ஒரு நிலைமைதான். அவளோ கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தாக்குப்பிடித்து சமாளிக்கக்கூடிய மனோபாவம் அவளுக்கு இயல்பாய் வாய்த்தது. ஏற்கனவே சத்திய சோதனையாக நேர்ந்த கல்யாண வாழ்க்கையில் மனதளவில் புடம் கண்டு தேறிய ஒளி கிரீடத்தை தலையில் சுமப்பது போல எதிலும் பங்கமுறாத அவளின் அகக்காட்சி தரிசன எழில்கோலம். இது வெளிப்புற சரிவுகளில் நிழல் தட்டி கிடைப்பதாகவே உணரும் திறன் படைத்த மனிதர்கள் நடுவேதான் தன் வாழ்க்கை யுகத்தை கழிக்க வேண்டிய நிர்பந்தமும் அவளுக்கு. அதை மெய்யாக்குவது போலவே அவள் சிறிதும் எதிர்பாரா விதமாக உயிரின் தடங்கள் பொய்த்து போன ஒரு நிழல் மனிதனை அவள் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவனே அவளை காண்பதற்காக கார் ஏறி வந்திருந்தான். அப்போது வாசலிலே கார் நிற்கின்ற சப்தம் கேட்டு கை குழந்தையும் கையுமாக அவள் வாசலுக்கு வந்தபோது நிறையொளியாய் சிரித்தபடி மணலில் கால் புதைந்துண்டு கோலத்துடன் அவன் நிற்பது தெரிந்தது. என்ன துளசி, அப்படி பார்க்கிறாய்? நான் ஆரென்று தெரியலையோ? என்ன ஒரு வீடு எடுத்திருக்கிறாள் இந்த மணல் காட்டுக்குள்ள? உண்மை தன்மையின்றி மேல் போக்காக அவன் பேசிய அந்த விடயங்கள் குறித்து வாய் திறந்து வெளிப்படையாக அவனோடு தர்க்கம் செய்வதில் அவளுக்கு உடன்பாடு இருக்கவில்லை. மனதோடு ஒன்றுபடாமல் விலகி நிற்கின்ற அந்த முரண்பாடுகளை மறந்தவளாக சகஜ நிலைக்கு வந்து குரலை உயர்த்தி அவள் சொன்னாள், நான் ஒன்றையும் மறக்கலே சந்துரு. நீங்கள் என்ற சித்தப்பா மகன் என்பது முதற்கொண்டு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பவெல்லாம் விளையாட எங்கட வீட்டிற்கு நீங்கள் வந்து போனதெல்லாம் காலத்தோடு கரைஞ்சு போன வெறும் கனவு மாதிரி இப்ப இருக்கு. காலம் திரை போட்டாலும் நான் எதிலும் மாறாத பழைய துளசிதான். உள்ளே வாங்கோ சந்துரு என்றபடி உள்ளே போகும் அவளை பின்தொடர்ந்து வந்த அவனுக்கு நீண்ட நேரம் நிற்க நேர்ந்ததால் கால் உளைய அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்த அவளுக்கு பெரும் திடுக்கீடாயிருந்தது. அவன் வசதிக்கு தகுந்தபடி உட்கார வைக்க ஒரு நல்ல கதிரை கூட இல்லையே. இதை வாங்கி தராத குற்றம் யாருடையது? இதை பகிரங்கப்படுத்தி பேசினால் அவன் என்ன நினைப்பான்? சரி, இருக்கின்ற ஸ்டூலை இழுத்து போடுவோம். பிறகு அவள் சொன்னாள், இருங்கோ சந்துரு. நீண்டு சலித்த பார்வையுடன் வேறு வழியின்றி முகத்தை துடைத்தபடி அதன் விளிம்பில் அமர்ந்தவாறு அவளை வினோதமாக ஏறிட்டு பார்த்தவாறு அவன் கேட்டான், உன்ற புருஷனுக்கு என்ன வேலை துளசி? பெரிய கவர்மெண்ட் பிழப்புதான். அப்படி தெரியலையே. இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு சாதாரண கிளர்க்கு தான் அவர். இதுக்கு மேலே தூண்டுறது கஷ்டம். சரி, உங்களோட கதையை நான் கேட்க மறந்துட்டேன். சொல்லுங்கோ. ஊரில் பார்த்து பழகிய வெள்ளை சந்துருவை தான் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்ன வெள்ளை சந்துரு? நான் என்ன அவ்வளோ வெள்ளையாகவா இருக்கிறேன்? ஓ, நீங்கள் வெள்ளை நிறம்தான். இப்போ நான் அதை மட்டும் சொல்ல வரல. உங்களோட மனசும் பால் மாதிரி அவ்வளவு பளிங்கு போல. அப்போ நீங்கள் இருந்தியல். எப்பவும் நீங்கள் எங்கட வீட்டுக்கு வந்து முற்றத்தில் என்னோடு கூடி விளையாடி மகிழ்கின்ற போது கண்ணம் குழிவிழ ஒரு சிரிப்பு சிரிப்பியலே. அப்படி மனமிட்டு சிரிக்கின்ற உங்களுடைய வெள்ள மனசுதான் இப்பவும் என்ற கண்ணுக்குள்ள நிற்கிது. அது அந்த காலம். இப்போ எனக்குள்ள ஒரு புது பிரவாகம் அணை உடைஞ்சி ஓடிக்கொண்டிருக்கு. நான் இப்போ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு பெரிய என்ஜினியர் ஆக்கும். அம்பாறையில் இப்போ வேலை எனக்கு. ஓ, பெரிய விஷயம்தான். இந்த நிலையில கூட என்னை மறக்காமல் வீடு தேடி வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இருந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போக வேண்டும். இது என்ற கடமை இல்லையா? சாப்பிட்றதா? இந்த வீட்டை பார்த்த பிறகு சாப்பிட மனம் வருமா? முதல்ல வீட்டை மாத்து, பிறகு வந்து சாப்பிட்றேன். தண்ணி கூட அதுக்கு பிறகுதான். அவள் அதை கேட்டு அப்படியே உறைந்து போனாள். எதை பார்த்து அல்லது எடை போட்டு இப்படி ஒரு கேள்வி கணை இந்த பேச்சு அவன் வாயில் இருந்தது. எடை போடுவதற்கு வெறும் வீடு மட்டும்தானா கிடைத்தது? இப்போ நாடு இருக்கிற நிலைமையில், அதுவும் எங்கட யாழ்ப்பாணத்தில் வீடு எங்கே இருக்கு? கண் முன்னால் அதுகள் எல்லாம் சரிஞ்சு விளறதை பார்த்த பிறகும் இப்படி கேட்கிறார் என்றால் பணத்தை கொண்டு அளக்கின்ற புத்தி தானே இது. அதுவும் காலத்தால் அழுகிற ஒரு அற்ப வீடு. ஓ, இவன் இப்போ இருக்கிற நிலைமையில் எல்லாம் மறந்து போய் பகட்டு வாழ்க்கையில் மிதந்து பணத்தையே உயிராய் நம்பி வழிபடுற இந்த கண்களுக்கு
மனத்தாளை மட்டும் அன்பு மறந்து போகாத ஒரு கோபுரமாய் நான் விசுவரூபம் எடுத்து நிற்கிறது எப்படி பிடிபட முடியும்? மனசென்ற கேள்விக்கே இங்கு இடமில்லையே. அது ஒரு மறைபொருளாக எனக்குள்ளேயே இருக்கட்டும். இவன் கண்ணை உறுத்துகின்ற அந்த கொரூரத்தை நானும் தான் பார்க்கிறேன். ஒரு நல்ல அடுப்படி கூட இல்லை, பூச்சி கூட இல்லாத வெறும் செங்கட்டி சுவரை பார்த்துட்டு சாப்பிட மறுக்கின்ற இவனை நினைச்சு வருத்தப்படாமல் என்னால் இருக்க முடியவில்லை. இது இவன் குற்றமில்லை, மனித சுவாபம். இப்படிதான் உயிரற்ற நிகழ்கள் மீது தான் எப்பவும் கவனம் வைக்கிறது. அதன் பார்வையை விட்டு எப்ப இந்த நிழல் சங்கதிகள் கரைய தொடங்குமோ அப்பதான் உயிரை மட்டுமே காண தோன்றுகின்ற உண்மை வெளிச்சம் அவன் கண்களுக்கு களை கட்டி தோன்றும். உன் உள்மனத்தின் அன்பின் ஆழமும் பிடிபடும். அவள் இதை மனதில் நிறுத்தி தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போதே முகத்தில் சிரிப்பு வழிய போக எழுந்த அவன் குரல் சன்னமாய் பேசியவரை நடந்து தொடர்ந்து போகும்போது பின்னால் வாயடைத்து மௌனத்துடன் வந்து கொண்டிருந்த அவளுக்கு காண பொழுதில் அவன் கேள்வியின் தற்பரியம் பிடிபட்ட மாதிரி வெகுவாக திடுக்கிட்டு நின்றாள். அவளை பார்த்து அவன் கேட்ட கேள்வி கணையின் அழுத்தம் அவ்வாறு இருந்தது. அவளை பார்த்து மெல்லிய புன்னகையோடு அப்போது அவன் கேட்டான், என்னடி யோசிக்கிறாய்? சின்ன வயதில் மனம் நிறைய பாசத்தை வைத்து கொண்டு அவன் இவ்வாறு தான் அவளோடு சகஜ பாவத்தோடு உரிமை மறவாமல் பேசுவான். அந்த பழைய உறவு நெருக்கம் மறந்து போகாமல் அவன் மிகவும் உரிமையோடு கேட்கின்ற மாதிரி ஒரு பாவனை தெரிந்தாலும் அது உண்மையில்லை என்று அவள் மனம் சோகம் கொண்டு தனக்குள் அழுது தீர்த்தாள். பின்னர் கனவில் திடுக்கிட்டு விளைத்த உணர்வு கொண்டவளாய் தன்னை ஆசுவாசப்படி தேற்றி கொண்டு அன்பு ஒளி வீசும் கண்களை அகல விரித்து அவனை நிமிர்ந்து பார்த்து அவன் மென்மையாக அவள் பேசினாள். ஒன்றுமில்லை, அதை ஏதோ நினைவில் பிற பிரஞ்ஞை மறந்து அக்கறையின்றி கேட்டவாறே அவன் அவசரமாக போக எழுந்தபோது மௌனம் கனக்க அவள் அவனையே பார்த்தவாறு மெய் மறந்து நின்று கொண்டிருந்தாள். காலத்தால் உறவின் நெருக்கம் அழிந்து போனாலும் உயிரின் தடங்களையே பற்றி கொண்டு வாழ்ந்த அந்த சிரஞ்சீவி ஞாபகங்களை தான் இன்னும் மறக்கவில்லை என்பது போல கண்களில் அபரிவிதமான கனவுகளை சொட்ட அவள் அப்படி நினைப்பதை கண்டு கொள்ள தவறிய தனக்கே இயல்பாகி போன பிரம்மை மயக்கத்துடன் வாசல் கடந்து போகும் வழி பார்த்த வண்ணம் அவன் கூறுவது கேட்டது, நான் போயிட்டு வாரேன். அதை கனவு மறந்து போகாத விழிப்பு நிலையில் அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேட்டருகி நிற்கும் தன் கப்பல் போன்ற அழகான காரை நோக்கி அவன் தனக்கே உரித்தான கம்பீர கலையோடு வேக நடை போட்டு சென்றான். ஏதோ நினைத்தவனாய் ஒரு புன்முறுவலோடு அவளை திரும்பி பார்த்து கூறியது காற்றோடு கலந்து வந்து அவள் காதில் விழுந்தது, மறக்காத துளசி, நீ வீடு மாறினால் நான் சாப்பிட வருவேன். அதற்கு பதில் சொல்வது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாய் மனதில் உறக்கவே அவள் நெஞ்சம் கணக்க வாயடைத்து போய் மௌனமாக தலையாட்டினாள். அவனுடைய இந்த உணர்வுகள் மறத்து போன அல்லது தன்னுடைய உண்மை நிலையை உள்ளபடி புரிந்து கொள்ள தவறிய அவனது இந்த அன்பு விட்டு போன விபரீத ஆசைக்கு துணை போகின்ற மாதிரி பதில் ஏதுமின்றி தான் கட்டி காக்கின்ற தன்னுடைய இந்த மௌனம் அவளின் மேல் போக்கான காட்சி மயக்கத்தை பூண்டோடு அழித்து அவன் அன்பு நிறைவான ஒரு முழு மனிதனாவதற்கு எந்த வகையிலும் உதவ போவதில்லை என்பது காலம் கடந்த ஞானமாகவே அவளுக்கு உரைத்தது. இதை பற்றி மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உள்ளார்ந்த ஆத்ம வெளிப்புடன் வாழ்க்கையை எதிலும் பங்கமுறாத ஒரு வேள்வியாக்கி தான் வாழ்ந்து வருகின்ற இனிய அனுபவங்கள் குறித்து நிறைய விளக்கங்களோடு அவனுக்கு எடுத்து சொல்லியிருந்தால் அவன் என்ன நினைத்திருப்பான்? அதை கேட்டு ஒரு வேளை அவனை திக்கிய பொய்மையிலேயே வளரும் காட்சி மயக்கத்தையே ஒரு கெட்ட கனவாக மறந்து போயிருக்கவும் கூடும். அவனோடு இது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனக்கு அப்போது ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய தார்மீக கடமையை மறந்து தான் வாயடைத்து நிற்க நேர்ந்ததை எண்ணி அவள் பெரும் கவலை கொண்டாள். அதிலேயே மனம் நொந்தி கலங்கியவாறு அவள் நிற்பதை கூட பொருட்படுத்தாமல் அவன் காரை கிளப்பி கொண்டு சென்ற வேகத்தில் அவள் கண்களை காட்சி நிழல் கொண்டு மறைப்பது போல அடர்ந்து செறிந்த திருப்புழுதியில் அவன் பார்க்கின்ற அந்த காட்சி உலகமே பிடிபடாமல் இருள் வந்து அவள் மீது கவிழ்ந்தது.